இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட் நாட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வீட் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் தேவைப்படும். ஒன்று வந்து ரன்னிங் ஒயர், அப்புறம் ஒன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஒயர் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஒயர் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா பின்னல் மாதிரி மடிக்க மாட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தாவே போதும். ஸோ இப்போ வந்து கூடையோட உயரம் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர்னா 20 சென்டிமீட்டர் ஒயர் எடுத்தால் மட்டுமே போதும் இந்த வெர்டிக்கல் ஒயர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி இந்த வெர்டிக்கல் ஒயர் இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த ரன்னிங் ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக அப்படி முடிச்சு போடுவீங்களே, அந்த மாதிரி இப்படி ஒரு முடிச்சு போட்டுங்க. போட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயரை இப்படி கை விட்டு இப்படி உள்ள எடுத்து விட்டுருங்க இப்படி. அப்புறம் இந்த சைடு இருக்க ஒயரை நீங்கள் ஒரே ஒரு இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ டைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பின்னல் முடியல, விட்டிங்கன்னா இது போயிடும் இந்த ரெண்டும். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு நீங்கள் போடுறீங்க. போட்டு அதே மாதிரி பின்னாடி இருந்து முன்னாடி வெர்டிக்கல் ஒயர் எடுத்துட்டு இந்த ஒயர் இப்படி ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்போ டைட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட் நாட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் ஒயர் வந்து எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது கலர் வெளியே தெரியாது. ஸோ வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ அடுத்த வெர்டிக்கல் ஒயர்னு அப்படி எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல வச்சுட்டேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், நான் இப்படி ஒரு முடிச்சு போடுறேன். நான் முடிச்சு போட்டு இந்த வெர்டிக்கல் ஒயரை இதுக்குள்ளார எடுத்து விடுறேன். நான் பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்து விடுறேன். நான் அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இப்படி கோணையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இது இப்போ ரஃப் சர்ஃபேஸ் இங்கே தெரியும். இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் நான் இது டைட் பண்ணுறேன். ஒரு தடவை தான் போட்டிருக்கோம், ஸோ பிரிஞ்சு வந்துடும். திருப்பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நாட் போட்டு பின்னாடிருந்து முன்னாடி உங்களோட வெர்டிக்கல் ஒயரை எடுத்து விட்டு இதை லைட்டாக இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிடுறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட் நாட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான நாட்டு தான், உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.